நான் கவனி எடுத்துக்காட்டு 3.59 இது கொடுத்துருக்காங்க. இதுல எதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ABCDயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எதனோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்? ABCD மற்றும் D யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா கவனி. A மைனஸ் B எதுக்கு சமம்? 1க்கு சமம். A மைனஸ் B சமம் 1. ஆக்சுவலா மார்ஜின் எல்லாம் செய்யவே கூடாது மெயில். ரைட்டா? அடுத்தது என்ன ஷேப் போட்டுக்கலாம்? வட்டம் போட்டுக்கலாமா? இதுக்கு சொல்லு. 2A plus C equal to 5. ரைட்டா? அடுத்தது மேகம் போட்டுக்கலாமா? சொல்லு. 2A minus B equal to 0. வெரி குட். அடுத்தது இதுக்கு என்ன போட்டுக்கலாம்? இது 3C டா. 3C plus D. சரியா? முக்கோணம் போட்டுக்கலாம். அழகா சொன்னா பாரு. அதுக்கே கை தட்டு. சொல்லு. 3C plus D equal to 2. அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். கை தட்டுனா கை தட்டணும். நல்ல பிள்ளைங்க. அடுத்தது இப்ப கவனி. ABCD கண்டுபிடிக்கணும். முதல் இது இப்ப நாளையும் பார்த்தா எது கொஞ்சம் சிம்பிளா தெரியுது, எளிமை. ஃபர்ஸ்ட் இது. அப்ப இதுல முதல் செய்யலாமா? A equal to 1 plus B. மைனஸ் B இந்த பக்கம் வரும்போது என்ன வருது? Plus B. அப்ப A இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1 plus B. எந்த இதுல போடலாம்? AB எதுல வருது? இதுலயா? அப்ப 2 பெருக்கல் போடணும். இத விட்டுருவோம். இந்த பிராக்கெட்டை விட்டுருந்தா கணக்கு புரியலன்றுவோம். என்ன போடணும்? A இருக்கிற இடத்துல 1 plus B minus B equal to 0. இந்த ரெண்ட முதல் என்ன பண்ணணும்? என்ன வரும்? 2. அடுத்தது பிளஸ் மறுபடி B. 2 பெருக்கல் B என்ன வரும்? 2B. வெரி குட். 2B. அடுத்தது என்னது? மைனஸ் B. இந்த தப்பு பண்ணிராத. ரைட்டா? 2 பெருக்கல் 1 2. மறுபடி பிளஸ் 2 பெருக்கல் B 2B ஈக்குவல் டு என்னது? 0. இப்ப 2B ல இருந்து ஒரு B கழிச்சிட்டோம்னா எத்தனை B வரும்? 1B. புரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோ. 2 ரோஜாப்பூ இருக்குது. ஒரு ரோஜாப்பூ வாடி இருக்குது. அப்ப மிச்சம் ஒரு ரோஜாப்பூ எப்படி இருக்கும்? மலர்ந்துதான் இருக்கும். அப்ப 2 பிளஸ் B ஈக்குவல் டு 0. அப்ப B ஈக்குவல் டு என்னது? 0 மைனஸ் 2. ஆக்சுவலா இந்த ஸ்டெப்பே தேவையில்லை, இருந்தாலும் புரிதலுக்காக. அப்ப என்னது? மைனஸ் 2. B ஈக்குவல் டு என்ன அடிக்கணும்? மைனஸ் 2. இப்ப இந்த B எங்க கொண்டு வந்து பிரதியிடலாம்? எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல. ரைட்டா? A ஈக்குவல் டு 1. இந்த பிளஸ் B இருக்கிற இடத்துல என்ன வரும்? மைனஸ் 2. A ஈக்குவல் டு எத்தனை மைனஸ்? 2 மைனஸ் 1 பிளஸ். அப்ப என்ன மிச்சம்? மைனஸ் 1. சரியாடா கண்ணா? A தெரிஞ்சிருச்சு, B தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏவை எங்க கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாம்? இப்ப B சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்குதா இங்க? இல்ல. அப்ப எதை தான் சப்ஸ்டிட் பண்ணும்? ஏவை தான் சப்ஸ்டிட் பண்ணும். எதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்? C சப்ஸ்டிட் பண்ண முடியாது, ஏன்னா C இல்ல. அதனால ஏவை கொண்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணலாமா? 2 பெருக்கல் மைனஸ் 1 பிளஸ் C ஈக்குவல் டு என்னது? 5. இப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் 2. நான் ஏற்கனவே இந்த முக்கோணம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? மைனஸ் மைனஸ் பிளஸ். ரைட்டா? ரைட் இல்லையா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ரைட்டா அடிக்கல? அடுத்து என்னது? பிளஸ் C ஈக்குவல் டு 5. C ஈக்குவல் டு 5. இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 2. அப்ப C ஈக்குவல் டு என்னது? 7. வந்துருச்சா? இப்ப C யோட மதிப்பு எங்க கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம்? இத பண்ணலாமா? 3 பெருக்கல் என்ன அடிக்கல? 7 பிளஸ் D ஈக்குவல் டு 2. மூவேல எவ்வளவு? 21. வெரி குட் ராகண்ணா. 21. D ஈக்குவல் டு 2. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அடுத்தது நல்லா கவனி. இது 2 விதமா செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப இந்த D தான் கண்டுபிடிக்கணும். அதனால D இங்க வச்சுட்டு 2 இந்த பிளஸ் 21 இந்த பக்கம் போனா மைனஸ் 21. அப்ப D ஈக்குவல் டு 21ல இருந்து எதை கழிக்கணும்? 2 கழிக்கணும்.
கழிச்சா என்ன வரும் நமக்கு? என்ன 19? -19. இது மாதிரி கழிக்க தெரியற குழந்தை இப்படி செய்ய, புரியுதா? இது இல்ல அப்படின்னா 21 + d = 2. இப்ப என்ன பண்ணணும்? இந்த பிளஸ் டி இந்த பக்கம் போனா என்ன டியா மாறும்? -d. இந்த +2 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? -2. மாய்க்கம் சொல்லுடாங்கண்ணே. -2. ஏற்கனவே என்ன இருக்கு? 21. அப்ப -2. இப்ப 21ல 2 போச்சுனா 19. -d என்னது? 19. அப்ப d என்னது? -19. -d வந்து +19. அப்ப +d என்ன? -19. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டாடாகண்ணே. இப்ப a மதிப்பு, b மதிப்பு, c மதிப்பு, d மதிப்பு முடிஞ்சா வரிசையா எடுத்து எழுதி. ரைட்டா? தேங்க்யூ.